நீஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். ரொம்ப ரொமான்ஸா சொல்றீங்களே? எமக்கு தொழில் ரொமான்ஸ். டைட்டில் வந்து சூப்பர் டைட்டில். அசோக் செல்வனுக்கு போல உங்களை நடிக்க வச்சிருக்கலாம் போலுங்க. அவர் மாதிரி 10ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சாச்சு. நம்ம எல்லாம் வந்து பிஞ்சிலே பழுத்தாருங்க. நான் 7ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ்ல லவ்ல ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அதுக்கப்புறம் ஒரு 60 லவ் கடந்திருப்பான். அதான் ஒருத்தன் சொல்லுவான் அந்த படத்துல, அத்தனை பேர் எல்லாம் லவ் பண்ணாங்கன்னு கேட்டுறாங்க. அதுல சொல்ல நம்ம அதுல ஒருத்தன் சொல்லுவாங்க, லவ் சினிமாவில கெடுக்காதீங்க, லவ் என்று பூ மாதிரி. அவனே என்ன வேலை பண்ணிருப்பான். அதெல்லாம் நல்ல சீனுங்க, நல்லா யோசிச்சிருக்காங்க. சில நாளும் நல்லா இருக்கு. எல்லாத்தோட கிளைமாக்ஸ் பிரமாதமா இருந்தது இந்த படத்துல. சுந்தர்சி படங்கள்ல வர்ற மாதிரி. ஆமா தலைவா, கொஞ்சம் நல்லா இருந்தது. எதுக்கு எல்லாத்தோட கிளைமாக்ஸ் நல்லா இருந்ததுல. அது இல்லாம அது ஒரு முறை இல்ல 2 முறை ஹாஸ்பிட்டல்ல வந்து முடிக்கிறது, அந்த கோப்து வாங்கின விதம் நல்லா இருந்தது தலைவா. கிளைமாக்ஸ்ல சலிப்பு இருந்து ஏன் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் கூட வந்துருச்சு எனக்கு. அந்த பக்ஸ் பகவதி பெருமாள் அவரெல்லாம் நடிகர். அதே மாதிரி இந்த படத்தோட கதை ஒண்ணும் இல்ல. அசோக் செல்வன் சின்ன வயசுல இருந்து நம்ம மாதிரி கேரக்டர். பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கிடைக்காது. அவங்க அம்மா அப்பா பொண்ணு தேடுவாங்க. யாரு ஊர்வசி அழகம் பெருமாளும், அவங்க அக்கா சோனியா. நம்ம போஸ் வந்துட்டு நம்மளெல்லாம் கண்ணாபண்ணான்னு பேசினாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம். போஸ் வந்துட்டு எப்பா நீங்க நல்லா படம் எடுத்தா நல்லா சொல்ல போறோம், காசு வாங்கிட்டு பேசுறோம் எல்லாம் சொல்லாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. நீங்க தேவையில்லாம பைரவன் உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு விடுங்க. ஆனா அந்த போஸ் வந்துட்டோட மனைவி சோனியா, அவங்க ஒரு அக்கா கேரக்டர் அசோக் செல்வன். இன்னொரு தங்கச்சிக்கு கல்யாணம். இதுக்கு இடையில நம்ம ஆளு என்ன பண்றாரு, தனக்கான பொண்ணு தேடுறாரு. ஒரு நர்ஸ் பார்த்தோன்னா லவ் வருது. ஆனா அந்த நர்ஸ் கிட்ட ஒரு தப்பான ஆளா தோற்றம் அளிக்கப்படுறாரு. ஏன்னா இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க ஒரு பொண்ணு மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி அமெரிக்கா போயிடுறோம். அந்த கதை அதான் வயிறு வளரலையே, 3 மாசத்துல 2 மாசத்துல கிடைக்கிறது. சோ வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் நான் தான் புருஷன் சொல்லி அங்க ஒரு நர்ஸ் ஃப்ரெண்ட், அந்த ஹீரோயின் வந்து இதுல நர்ஸ், அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றா, என்னடி ஆளு நேற்று தான் தியேட்டர்ல அவன் ஃப்ராட், அவனை நம்பாத அப்படின்னு இந்த பொண்ணு கொதிச்சிருது. இவனும் அந்த பொண்ணை மாட்டி விட்ட கூடாதுனால வெளில சொல்லாம இருக்கலாம் அசோக் செல்வன். இப்போ இதுக்கப்புறம் இவங்க காதல் சேர்ந்துதான் இல்லையா, எப்படி சேர்ந்துச்சு இல்ல எப்படி சேரல, ஏன் சேரல அப்படிங்கறதுதான் அந்த படத்தோட கதையும் கிளம்பும். அசோக் செல்வன் பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. செட்டில் தான் நடிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் பழைய படமா இருக்கு, தெரியுது. பழைய படமா தெரியுது. ஆமா, திருமலை இயக்குனர் திருமலை தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஆனா இயக்குனர் வந்து பாலாஜி கேசவன் கொஞ்சம் கிரியேட்டா இருக்குது. திருமலை பண்ணியிருந்தா கூட அந்த கிளைமாக்ஸ் நான் சொன்ன சில இடங்கள் வந்து இவ்வளவு பண்ணிருக்க முடியாது. என்ன ஒண்ணு திருமலை இன்னும் கொஞ்சம் மூக்க நுழைச்சிருந்தா, சில இடங்கள்ல கத்திரியை போட்டு இந்த படம் இன்னும் கிரிப்பா இல்ல. நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்கு ஆனா நல்லா. எமக்கு தொழில் ரொமான்ஸ்ங்கிற டைட்டில் இருந்த கிறிஸ்பியும் அந்த கிரிப்பும் படத்துல ஃபுல்லா இல்ல. ஒரு முறை தான் ரொமான்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் நீ ஃபுல்லா இல்லவே இல்ல. இல்ல ஒரு முறைதான் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் ரொமான்ஸே கிடையாது. அப்புறம் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டாலும் கடைசியில சேர்ந்துடுறாங்க. ஆமா, அந்த விதத்துல அதான் அம்மா சேரலானதான் கஷ்டம் நமக்கு. இவங்க இந்த பொண்ணு கிறிஸ்டினா இருக்குது, அவரு இந்துவா இருக்காரு, ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. வேற மாதிரி பிரச்சனை எப்படி வந்துச்சு, சேர்ந்தாங்களா இல்லையா, அதாவது அம்மா அதுக்கு எப்படி உதவுது. அப்பா வந்து அப்பாவோட கேரக்டர் ஒரு இடத்துல நிறுத்திருப்பாரு அழகம் பெருமாள். பையனை திட்டிட்டே இருப்பாரு. ஆனா பிரச்சனை இல்ல அப்படின்னு தெரிஞ்சோன்னு பையனுக்காக போய் வாழாடுவாரு. அப்பா அவரு உயர்ந்துடுறாரு. அந்த அவந்திகா ஹீரோயினும் சரி, ஊர்வசி MS பாஸ்கர் அந்த டாக்டர் கேரக்டர் அதெல்லாம் நம்ம சிறப்பா இருந்தது. அந்த கிளைமாக்ஸ் கிட்ட அவர் டாக்டர் மட்டும் படத்துக்கு MS பாஸ்கர் ஒரு நல்ல ஆர்டிஸ்டுங்க. அதே மாதிரி படவா கோபி அந்த இதெல்லாம் கொஞ்சம் திராபையா இருந்தது. இன்னொரு நர்ஸ் இவர் காலிக்கிறதா நினைச்சிட்டு அவங்க எல்லாம் முடிவு பண்றது திராபையா இருந்தது. ஆனா அந்த கிளைமாக்ஸ்ல அதை கிளியர் பண்றதுக்காக தான் அந்த கேரக்டர் வாங்கியிருக்காங்க. இதுலயும் ஒர்க் அவுட் ஆகல. அதான் எனக்கு கிளைமாக்ஸ் சாட்டிஸ்ஃபைட். இந்த படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசுக்கு ரசிகர்களுக்கு கிளைமாக்ஸ் ஓகே. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கும் அந்த அந்த பாட்டே பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காரு. எனக்கு இந்த மியூசிக் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நாங்களும் படம் பார்த்துட்டே இருந்தோம். ஏன் ஆரம்பத்துல இருந்து 5 நிமிஷம் கூட அந்த யாரையும் சும்மா விட மாட்டாரு. இவர் நடந்தா 10 டைம் போடுறாரு, அவங்க ஹீரோயின் வந்துச்சுன்னா 10 டைம் வச்சிருக்காரு. திருப்பி யாராவது வந்தா கார் போச்சுன்னா புல்லட் பைக் போட படம் எது விடும் போயிருக்குது. எல்லாத்தையும் மாத்தி 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 படம் ஃபுல்லா நீங்க யோசிச்சு நல்லா பாருங்க. ஒரு இடத்தோட மியூசிக் இல்லாம இருக்குது.
ஆனா அந்த மியூசிக்லயும் என்ன தூங்க வச்சிருக்கிறாருன்னா அப்ப தாராட்டுல இடையில கொஞ்ச நேரம் தூங்கணும். நல்ல வேலை இல்ல கம்போ மாதிரி கத்தி போடல, சைலண்டா போட்டிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா அந்த மியூசிக் ஓகே, ஒளிப்பதிவும் ஓகே, ஒன்னும் குறை சொல்ல முடியாது. எடிட்டிங்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் இயக்குனரும் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் ஒரு பெரிய இயக்குனர் திருமலை அவரும் சேர்ந்து எடிட்டரோட கையை பிடிச்சதை பல படம் வந்து ரொம்ப யாருமே வரல இந்த கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து ரசிகர்களுக்கு பிடித்தமான இன்னும் கூடுதலா பிடித்தமான ரொமான்ஸா இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.